ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே சண்டேனா நல்லா ஹாப்பியாக வீட்டில் இருந்து டிவி எடுத்து எந்திரிக்கவே முடியாது. நிகழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீடியோ எடுப்போம். 2 நேரத்துலாம் ஃபுல்லும் மழை விவர்ஸ். வீடியோவே எடுக்க முடியல. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே பெரிய பெரிய மழையா அப்படியே ஊற்று ஊற்ற செஞ்சிருச்சு. அதனால வீடியோ போடலை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு என்ன செய்யும், உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம செடிகளோட பராமரிப்பு தான் பார்க்க போகிறோம் விவர்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நேரத்துக்கு இங்கே பாருங்க, இந்த கொய்யா மரத்தை நல்லா கட் பண்ணி விட்டுருக்குது. ஏன்னா இப்போ கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தாப்ப இந்த மழை பெய்யறனால நல்லா புது புது ம், இலைகளாக விட்டு நல்லா சிறப்பாக வரும். அதுக்காக தான். அதுபோக அந்த இந்த பாருங்க, இந்த மாதிரி பூச்சிகளும் கடி இருக்கும். இந்த மழை நேரத்தில் இங்கே பாருங்க எப்படி இலைய கடிச்சாட்டுருக்கு பாருங்க. இது இருந்துச்சுன்னா சரி, கம்பளி பூச்சி இருக்குன்னு அர்த்தம். கம்பளி பூச்சி எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும். செடிகளை பார்த்துட்டு அதையும் எடுத்து விடுங்க. அதுபோக செடிகளில் தொட்டி இருக்கு பாருங்க. இந்த தொட்டிகளில் தண்ணி தேங்கியிருக்கா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ நாள் வளர்த்த செடி தண்ணி தேங்கிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செடி வந்து அழுகி போகிற தன்மைக்கு வந்துடும். அதனால் அந்த ஒன்றையும் பார்த்துக்கோங்க. இந்த கொய்யா மரம் வெட்டினோம்ல விவர்ஸ், அந்த குச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது நம்ம இந்த இப்போ கொடி வந்து பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கோம், அவரை போட்டிருக்கோம், அது மாதிரி பீக்கங்காவும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம கொடி போகிறதுக்கு இந்த குச்சிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே தூக்கி போட வேண்டியதில்லை. இந்த பாருங்க, பீக்கங்காய் இருந்தால் ஒன்றுக்கு சின்ன கம்பு வச்சுருக்கேன். இந்த இன்னொன்று அங்கிட்ட படர போது பாருங்க. இதுக்கு தேவைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த குச்சிகளை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. மொட்டு தான் சீக்கிரம் பெருசாக மாட்டேங்குது விவர்ஸ். நான் அது சீக்கிரம் பெருசாகிறதுக்கு என்ன உரம்னு பார்த்து ஊற்ற வேண்டியதுதான். ஏன்னா சீக்கிரமாக பூ எடுக்கணும்னு சொல்லி ஆசை தான், வேற என்ன. அதே மாதிரி விவர்ஸ், இப்போ தான் பார்க்கேன் பப்பாளியில், இங்கே பாருங்க விவர்ஸ், சரிதான் பாருங்க. அந்த பப்பாளி இலைய கட் பண்ணாமல் விட்டோன்னையும் என்ன செஞ்சிருச்சு, நிறைய காய் விட்டுருக்கு விவர்ஸ். பப்பாளியில் பாருங்க, அடுத்தடுத்து வரிசையாக காய் கிடக்குது, நிறையா காய் வந்திருக்கு. அதை பார்க்கவே நமக்கு ஹாப்பியாக இருக்குது. முந்தி வந்து இந்த கட் பண்ணி விட்டனால இந்த காய் பருக்கவும் மாட்டேங்குது, அதுபோக பழுக்கவும் மாட்டேங்குது. இப்போ தான் என்ன செய்யுது, நல்லா பெரிய பெரிய காயாக வருது. மேலே நல்லா சூப்பராக காயெல்லாம் விட்டுருக்குது. இப்போ தான் நமக்கு ஒரு சகோதரி தான் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க, அந்த இலையை நீங்கள் கட் பண்ணி விடக்கூடாது, அதுவாகவே காஞ்சி விழுகும்னாங்க. அதே மாதிரி செஞ்சேன். அதுவாகவே எல்லாம் பழுத்தோன்னு என்ன செய்கிறாங்க, காஞ்சிடுறாங்க. இந்த பாருங்க, காஞ்சி காஞ்சி இப்படி தொங்குதில்ல, இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே போட்டு விட்டுறலாம். எட்டரில் தம்பியெல்லாம் பார்த்து எடுக்க சொல்லணும். நம்ம அதுவாக பழுத்து விழும்போது காய்கள் நிறையா வைக்கிறதுக்கு தோதுவாக இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மழை நேரத்தில் நிறைய கம்பளி பூச்சி, அப்புறம் இந்த ரயில் பூச்சி, அப்புறம் இந்த இலை மேலேயே ஒரு பூச்சி நிற்கும், இலையை தின்னு தின்னு சாப்பிட்றதுக்குன்னு. அந்த புழு மாதிரி ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழ இலை, அப்புறம் ஆரஞ்சு பழத்தில் அது ஒரு மாதிரி பூச்சி வரும். அதுவும் இலையை சாப்பிட்றதான் வரும். அது கருவேப்பிலையிலையும் நிற்கும். அந்த மாதிரி பூச்சிகள் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பப்போ என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க செடிகளை. எப்படியும் ஒரு தடவை நான் வந்து என்ன செய்கிறது, எல்லா செடியும் பார்த்துட்டு போயிடுறது. பார்த்தா தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் தோட்டம் வச்சுருக்காங்க தூங்கி எந்திரிச்சோன்னு முதல்ல வந்து செடிகளை பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகளை பார்க்குறோமோ இல்லையோ, தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து இந்த செடியை பார்த்தாலும் ஒரு ஹாப்பி ஆகுது. நான் அப்படி தான் செய்வேன். எந்திரிச்சோடனே முதல்ல வந்து என்னென்ன செடிலாம் புது புது அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்குன்னு வந்து பார்ப்பேன். அதை பார்த்தா மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லுமே. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி விவர்ஸ், இந்த புதினாவை எடுத்துட்டு என்ன செஞ்சேன், இந்த குச்சை மட்டும் ஊனி விட்டேன். இந்த பாருங்க, குட்டி குட்டியாக தள்ளூர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஏன்னா அடியில் ஃபுல்லும் இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிச்சுல, உடனே எடுத்துட்டு இது பண்ணிட்டேன். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு விவர்ஸ். இங்கே பாருங்க, சொட்டு சொட்டாக விழுக ஆரம்பிச்சிரு பாருங்க. அவ்வளோதான். அந்த கொஞ்ச நேரம் தான் நமக்கு கேப் கொடுக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடணும், உள்ளே ஓடியே போயிடணும். நீங்களும் இப்போ செடியை வந்து இப்போ நேரம் பராமரி பண்ணுங்க.
எந்த செடி தழுத்துருக்குன்னு பாருங்க, எதுல பூச்சி வந்திருக்குன்னு பாருங்க. தொட்டிகள்ல தண்ணி தேங்காம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் எடுக்க போறேன் விவர்ஸ். அவ்வளோ சூப்பராக பூ வந்துச்சுன்னா காய் வந்துருவாங்க. அதனால இதை எடுக்க போறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதி ஃபார்மிங்க. இந்த கீழே தரையில எடுத்து வச்சேன் பாருங்க, சொட தக்காளியை சூப்பராக வந்துட்டாங்க. அந்த தக்காளி செடி நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா காயும் விட்டுருக்கு. இது வந்து புது விதமா இருக்கு இலையெல்லாம். இந்த தக்காளி பாருங்க, இது வந்து இதுவும் சொட தக்காளி தான், அதுவும் சொட தக்காளி தான். 2 இலையுமே வித்தியாசமா இருக்குது. இது ஒரு ரகம், அது ஒரு ரகம்னு நினைக்கிறேன். இந்த அதில் ஒரு பட்டரை பீன்ஸ் ஊனிந்து அந்த முளைச்சிருக்கு பாருங்க, இந்த தெரியுதான்னு பாருங்க. அதுக்குமே இந்த கம்புகள்லாம் வச்சிருக்கேன் பாருங்க, அதை ஊனி விட்டு அப்படியே மேலே ஏற்றணும், கொடி ஏற்றணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க செடியெல்லாம். இதுதான் வியூஸ் முதல்ல பூக்க போறாங்க. நல்லா கொஞ்சம் பெருசாயிடுச்சு பாருங்க. அது மாதிரி கொஞ்சம் சங்குப்பூவும் இருக்குது, அதுவும் எடுத்துட்டு பால்சம் பூவும் இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எல்லா செடியுமே. தேங்க்யூ. நித்திய மல்லியும் கொஞ்சம் இருக்குது.